ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். சரி, ரொம்ப யோசிக்க வேணாம், நம்ம மைசூருக்கு தான் போகிறோம். அப்படியே வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், உங்களுக்காக நிறைய விஷயம் உள்ள கேப்சர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த போர்டை பார்த்ததும் ஒண்டர்லாக் வண்டி விட்டுலாமான்னு நினச்சோம். இருந்தாலும் இந்த டைம் பிளான் மைசூர் தான் சொல்லிட்டு அப்படியே கண்டினியூஸாக மைசூருக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில் நிறைய மலைகளை பார்த்தோம். அப்படியே அங்கங்கே நிப்பாட்டி பார்த்து ரசிச்சுட்டே போயிட்டுருந்தோம். மைசூருக்கு போக போக அப்படியே ஒரு கிராமத்து வைப்லாம் கொடுத்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், நிறைய வயல்வெளிகள், மரங்கள், செடிகள், கொடிகள் அப்படின்னு தான் பார்த்து போயிட்டுருந்தோம். இந்த தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தூக்கணாங்குருவி கூடுகிட்டே இருக்குது. அதை உங்களுக்கும் காமிக்கலான்னு சொல்லிட்டு நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். பாருங்கள், ஒரு குருவி அழகாக அந்த கூடில் ஆடிட்டுருக்கு. இதெல்லாம் நான் 3rd ஸ்டாண்டர்ட் புக்கில் தான் பார்த்துருக்கேன், இப்போ தான் நேரில் பார்க்குறேன். இப்படியே நிப்பாட்டி போயிட்டு இருந்தால் மைசூருக்கு போகிறதுக்கு விடிஞ்சிரும்னு சொல்லிட்டு வேகமாக வண்டி எடுக்க ஆரம்பித்தோம். அங்கே போட்டாங்க ஒரு கேட்டு, ட்ரெயின் வருதுன்ட்டு. சரி விடுவோமா, அதையும் நாங்கள் கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம தான் ஃபஸ்ட்டாக போவோன்னு பார்த்தா நம்ம தான் லாஸ்ட்டாக போயிருக்கோம்னு நினைக்கிறேன். நமக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டாங்க. இங்கே பார்த்து நம்ம என்ன கார் வேணுங்கிற மாடல்லாம் பார்த்துக்கலாம் போல். நாங்கள் மைசூரில் இருக்கிற வேணுகோபாலசாமி கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்த கோயிலை சுற்றி ஃபுல்லாக தண்ணி தான் இருக்கும். பாருங்கள், இந்த வியூ சூப்பராக இருந்துச்சு. இதுதான் அந்த கோவில். இந்த கோவிலை பார்க்குறப்போ நம்ம புது 50 ரூபா நோட்டில் இருக்கிற பிக்சர் மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரிஜினல் வெர்ஷன் ஹம்பியில் இருக்குது. இது பார்த்த உடனே இந்த டூப்ளிகேட் வெர்ஷன் மாதிரி தோணுச்சு, அதனால காமிக்கிறேன். இதுதான் கோவிலோட பேக் சைடு. செம்மையாக செதுக்கியிருக்காங்கல்ல. இந்த வியூ பார்த்தோன்னே தான் எனக்கு அந்த ஒரிஜினல் ஹம்பியில் இருக்கிற அந்த கோவிலை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை வந்துச்சு. ஸோ சீக்கிரமாக நம்ம ஹம்பிக்கும் போவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வண்டியை அந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற ஏரிக்கரைக்கு திருப்பிட்டோம்.
இதெல்லாம் செம்ம வியூ. நீங்கள் வந்து நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த காற்று அந்த சவுண்ட்லாம் வந்து ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வர்றீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இதில் அதிகமாக ஆழமும் இல்லை, ஸோ நீங்கள் கொஞ்சம் உள்ளே போகணுன்னாலும் போய்க்கலாம். இதுக்கு பக்கத்துலேயே சுட சுட போண்டா பஜ்ஜிலாம் போட்டு கொடுத்துட்ருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்ற அவசரத்தில் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டோம். இதோடு இந்த ஸ்பாட் ஓவர். நாங்கள் அப்படியே வண்டி திருப்பி நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்பாட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அப்படியே வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். இங்கே பாருங்களேன், மைசூர் மாடல்லாம் கொஞ்சம் மாடலாக இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால கொஞ்சம் அதையும் நின்று ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே பிரிட்ஜில் இருந்து ஒரு வியூ போட்டாச்சு. ஒருவேளை இந்த இண்டஸ்ட்ரிக்காரனுக்கு தண்ணி வேணும்னு தான் அந்த தண்ணியை சுரண்டி எடுத்துருப்பாங்களோ. சும்மா காமெடிக்கு சொன்னேன். இதை பாருங்களேன், நம்ம சின்ன வயசில் ஒரு சீனரி ட்ரா பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்த ஒரு வியூ வந்து நாங்கள் நேரில் பார்த்தோம். மறுபடியும் இயற்கையோட வழியில் நம்மளோட பயணம் கண்டினியூ ஆகுது. இதெல்லாம் ஹைட்டான பிரிட்ஜில் இருந்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன். மொபைல் தண்ணிக்குள்ளே விழுந்துருமோங்கிற பயத்தில் கை கால்லாம் நடுங்கி தான் இந்த வியூ நான் கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ரோடு அப்படியே நம்மளை மலர் தூவி வரவேற்கிற மாதிரி இருக்குல்ல. பையா படத்தில் சொல்கிற மாதிரி தான் டோட்டல் சிட்டி. கிரிக்கெட் கிரவுண்டு பார்த்தோன்னா தான் ஆசை வருது. நம்மளோட அடுத்த கோயில் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் சாமுண்டேஸ்வரி கோயில். இந்த கோயிலையும் அதே கதை தான், செம்ம கூட்டம். நாங்கள் வீக்கெண்ட் எக்ஸ்ப்ளோரர்ன்றதுனால வீக்கெண்டில் போனோம். நீங்கள் வீக் டேஸில் போனீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும், அவ்வளோ பெரிய க்யூ. அந்த க்யூவை பார்த்தோன்னே உங்களுக்கு தலை சுற்றிடுச்சு. அதனால் அப்படியே சைடில் இருக்கிற சர்பத்து கடைக்கு வண்டி விட்டாச்சு. கொஞ்சம் சர்பத்து குடிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலான்ட்டு. ரொம்ப நேரமாக அந்த க்யூ அப்படியே தான் இருந்துச்சு, மூவே ஆகலை. ஆனால் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா, நாங்கள் ஒரு 7 பேர் சேர்ந்து போயிருந்தோம். சடனாக ஒரு பெரியவர் வந்து ஒரு லட்டு பாக்ஸ் வந்து எங்கள் 7 பேர் கையிலையும் கொடுத்துட்டு இதை வந்து சாமிக்கு கொடுக்கணும், ஸோ நீங்கள் எல்லாம் டேரெக்டாக உள்ளே போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் உள்ளே போய் தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியே இந்த ஒரு ஸ்பாட்டோட நாங்கள் இந்த பயணத்தை முடிச்சுக்கிட்டோம்.